வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காலிஃப்ளவர் சுக்கா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டி காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் எடுத்து இதில் போட்டுடுறேன். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவரையும் இந்த வெந்நீரில் ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி புழுக்கள் எல்லாமே இந்த வெந்நீரில் போட்டு வைக்கிறதுனால அழிஞ்சிரும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நம்ம இந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெந்நீரில் ரொம்ப நேரம் காலிஃப்ளவரை வச்சிட்டிங்கன்னா அப்புறமா கம்ப்ளீட்டாக வெந்துடும். அப்புறம் சுக்கா பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். இப்போது இந்த காலிஃப்ளவரை ட்ரைன் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ் மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை 2, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு. மிளகாய் வத்தல் 4 மிளகாய் வத்தல் நான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் வத்தலோட நம்பரை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிட்டேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அது கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுக்காவுக்கு நீங்கள் நல்லா ஆயில் நிறைய விட்டு பண்ணும்போது தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே எடுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த காலிஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் வந்து நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு. இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாம் நல்லா அந்த காலிஃப்ளவரில் ஊறட்டும். ஊறி அதிலே கொதித்து நல்லா ஒரு திக்காக வரட்டும். அது வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மசாலாலேயே இந்த காலிஃப்ளவர் வேக வேக
அந்த டேஸ்ட்டு அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் இறங்கும். அப்போது நம்மளோட சுக்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. அந்த தண்ணி எல்லாத்தையும் இழுத்து நல்லா சுருளை வதங்கி வர்ற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நம்ம மசாலா எல்லாம் அந்த காலிஃப்ளவரில் இறங்கி நம்மளுடைய சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணுன்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் விட வேணாம். எண்ணெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு இந்த சுக்கா பார்க்குறதுக்கே அப்படி டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பரான சுக்கா இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலான வெஜ் சுக்கா இது. பரோட்டா, சப்பாத்தி, நான், ரோட்டி, ரைஸ் ஐட்டம்ஸில் வந்து தேங்காய் பால் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், புலாவ், அப்புறமா ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, இது கூடலாம் இந்த சுக்கா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இது காரசாரமாக வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலான வெஜிடேரியன் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.